ஹாய் காய் சத்துணவு துறையிலிருந்து ஏப்ரல் மந்த் தமிழகம் முழுவதிலும் விண்ணப்பிச்சிருந்தீங்க. ஆனால் தற்போது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரத்து செஞ்சிருக்காங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் ரத்து செஞ்சிருக்காங்க, இது எந்த மாவட்டம் ரத்து செஞ்சிருக்காங்க, அதே மாதிரி 14/1/2026க்குள் நீங்கள் இதை செஞ்சீங்களா உங்களுக்கு வேலை உறுதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நம்ம என்ன செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த தகவல் யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி தகவல் வந்திருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுபடி பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு வச்சுங்களா, ஒரு லைக் பண்ணிங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 30/12/2025 தான் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையல் உதவியாளர் பின்னடைவு காலி பணியிடங்களுக்கான நேரடி நியமனம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருப்பாங்க, சில நிர்வாக காரணங்களுக்காக எப்போ வேணாலும் தள்ளி வைக்கலாம், டேட் மாற்றலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி பல இது சொல்லியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் ரத்து செஞ்சிருக்கலாம். இல்ல பல காரணங்களுக்காக சமையல் உதவியாளர் பின்னடைவு காலிப்படையினங்களுக்கான நேரடி நியமனம் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே விண்ணப்பிச்சிருப்பீங்க, அவங்களுக்குலாம் ஒரு சில காரணத்துக்காக மறுபடியும் வேகன்சி விட்டுருக்காங்க. சோ இப்ப நாம மொத்தம் உங்களுக்கு 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 15 வேகன்சிக்கு சம்பளமா உங்களுக்கு 3000 மந்த்லி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தொகுப்பூதியம். ஒரு வருடத்துக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு 3000 9,000 உங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஆகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தகுதியான பெண் விண்ணப்பதாரிடம் இருந்து 3/1/2026 முதல் 14/1/2026 மாலை 5:45க்குள்ள நீங்க விண்ணப்பங்கள் அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சம்பளம் 3000 அப்படின்னு நீங்க விண்ணப்பிக்காத விட்டுறாதீங்க. இதுல உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய ஊர்ல எப்படியா இருந்தாலும் ஸ்கூல் இருக்கும், அங்க போய் நீங்க விசாரிச்சு பாருங்க. சத்துணவு டீச்சருக்கு எவ்வளவு சம்பளம், நீங்க எப்ப ஜாயின் பண்ணீங்க, நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு சம்பளம், இப்ப எவ்வளவு சம்பளம், அதே மாதிரி உதவியாளருக்கு சமையலாளருக்கு எவ்வளவு, சமையல் உதவியாளருக்கு எவ்வளவுன்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு பாருங்க அதிகமா தான் சம்பளம் இருக்கும். எப்படியும் பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேல 5,000க்கு மேல தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேகன்சி பொறுத்த வரைக்கும் பாருங்க, அரசு மற்றும் சிறுபான்மையற்ற பள்ளிகள் பார்த்தீங்கன்னா 14 பள்ளியிடத்துல பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுல பாருங்க உங்களுக்கு ஆதி திராவிடர் முன்னுரிமை அடிப்படையில் ஒரு வேகன்சியும், அடுத்து உங்களுக்கு பழங்குடியினர்ல 4 வேகன்சியும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்ல உங்களுக்கு 5 வேகன்சி, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா 1 சொல்லி கொடுத்துறோம், முஸ்லீம் தவிர 3, மொத்தவங்களுக்கு 14 வேகன்சி. இனச்சுழற்சி அல்லாத பணியிடங்களும் 1 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 15 வேகன்சி உங்களுக்கு இருக்குது. நீங்க கல்வி தகுதி உங்களுக்கு 31/12/2025 படி நீங்க 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி எல்லாம் நீங்க ஃபெயில் ஆயிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது வரம் பொறுத்த வரைக்கும் 31/12/2025 21 40 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவு மற்றும் தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினருக்கு 18 40 சொல்லி கொடுத்துருக்காங்க. விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளி, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 20 40 வயசுக்குள்ள சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பத்தர் அனைவரும் கட்டாயம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தமிழ் நல்லா எழுத தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கல்வி தகுதி, இருப்பிடம், சாதி, விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர் மற்றும் இதர முன்னுரிமை சான்றிதழ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வைக்கணும். அப்பதான் உங்களை முன்னுரிமை கொடுப்பான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நியமனம் கோரும் பணியிடத்திற்கும் உங்களுடைய வீட்டிற்கும் 3 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆதரவற்ற விதவை, ஆதரவற்ற பெண், கணவரால் கைவிடப்பட்டவர், இவங்களுக்கு 25% உங்களுக்கு இடஒதுக்கீடுப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு 4% சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் நோட்டிபிகேஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி சமையல் உதவியாளருக்கு அனுப்பிடுறதுக்கான விண்ணப்பம் பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது. அதை நீங்க டவுன்லோட் செஞ்சு பூர்த்தி செஞ்சு உரிய அலுவலகத்தில் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உரிய விண்ணப்ப படிவத்தில் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும், அப்பதான் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். காலி பணியிடங்கள் விவரங்கள், பணியிடங்கள் எல்லாமே இனச்சுழற்சி மற்றும் மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருக்கும். எந்த பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு வேகன்சின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒட்டியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துறேன். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தோடு நீங்க என்னென்ன வச்சு அனுப்பணும், டிசி கேட்குறாங்க, 10th மதிப்பெண் சான்றிதழ் கேட்குறாங்க, இருப்பிடம், குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, மாற்றுத்திறனாளின்னு அதே மாதிரி சாதி சான்றிதழ், விதவை, கணவராக கைவிடப்பட்டவர், இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சரி நீங்க வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்க பூர்த்தி செஞ்சு நேரிலோ அல்லது பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஊராட்சி அலுவலகத்தில் நேரடியாக பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம், எல்லாம் போஸ்ட் மூலியமா அனுப்பலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. 14/1/2026 மாலை 5:45க்குள்ள அவங்க கையில இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல வந்துச்சுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஞாயிறு அரசு விடுமுறை நாட்கள் தவிர நீங்க கொடுக்கலாம் டேரக்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அஞ்சல் துறையில் அனுப்பப்படும் போஸ்டுக்கு ஏதாவது காலதாமதம் ஏற்பட்டால் அதுக்கு நிர்வாக பொறுப்பெல்லாம் சொல்லி கொடுத்துறாங்க. நிரப்பப்பட உள்ள காலி பணியிடங்கள் பெறப்படும் விண்ணப்பங்களின் தகுதியான விண்ணப்பதாரருக்கு நேர்காணல் அளிக்கப்படும். விண்ணப்பிச்சுட்டு அவங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே கூப்பிட மாட்டாங்க. அதில் யார் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி யார் பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அனுப்பவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்காணலுக்கு வரும்போது நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும். அழைப்பு கடிதம் மற்றும் அசல் சான்றிதழ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.